வணக்கம். இந்த வீடியோவில் காஸ்ட் அக்கவுண்டிங் 2 சப்ஜெக்டில் ப்ராசஸ் காஸ்டிங் சாப்டரில் யூனிவர்சிட்டி ஆஃப் மெட்ராஸ் ஏப்ரல் 2021 கொஸ்டின் பேப்பரில் கேட்டிருக்கக்கூடிய 5 மார்க்ஸ் ப்ராப்ளம் சால்வ் பண்ண போகிறோம். அப்நார்மல் கெயின் இருக்கக்கூடிய ப்ராசஸ் காஸ்டிங் நம்ம ப்ரிப்பேர் பண்ண போகிறோம். காஸ்ட் அக்கவுண்டிங் 2 மேனேஜ்மெண்ட் அக்கவுண்டிங் இன்கம் டேக்ஸ் லா அண்ட் ப்ராக்டிஸ் 2 சப்ஜெக்டில் வீடியோஸ் அப்லோட் பண்ணியிருக்கேன். வீடியோஸ்க்கான லிங்க் நான் உங்களுக்காக டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன். ஏப்ரல் 2021 கொஷின் பேப்பரில் பார்த்தீங்கன்னா கொஷின் நம்பர் 15 நமக்கு ப்ராசஸ் காஸ்டிங் கொஷின் கேட்டிருக்காங்க. ஃபஸ்ட்டு நம்ம இந்த ப்ராசஸ் காஸ்டிங் கொஷினில் என்ன இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்துருக்காங்க அப்படின்றத தெரிஞ்சுக்கலாம். ஓகே, ப்ராடக்ட் A is obtained after it passes through 3 distinct processes. 3 ப்ராசஸ் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் தான் ப்ராடக்ட் A அப்படின்ற ஒரு ப்ராடக்ட் கிடைக்குது. 2000 kgs ஆஃப் மெட்டீரியல் அட் ₹5 per kg வேர் issued to ப்ராசஸ் 1. ப்ராசஸ் 1ல் இன்புட் என்னன்னு கொடுத்துருக்காங்க. 2000 kgs ஆஃப் மெட்டீரியல்ஸ் இன்புட். பெர் யூனிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா ₹5 per kg. டைரக்ட் வேஜஸ் அமௌண்ட் 900. அடுத்து பார்த்தீங்கன்னா ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட் ₹500. நார்மல் லாஸ் இஸ் எஸ்டிமேட்டட் அட் 10% ஆஃப் இன்புட். நார்மல் லாஸ் பர்சன்டேஜில் கொடுத்துருக்காங்க. வேஸ்டேஜ் இஸ் சோல்ட் அட் ₹3 per kg. த ஆக்சுவல் அவுட்புட் இஸ் ₹1850 kg. ப்ரிப்பேர் ப்ராசஸ் 1 அக்கௌண்ட் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ப்ராசஸ் அக்கௌண்ட் ப்ரிப்பேர் பண்ணலாம். ப்ராசஸ் அக்கௌண்ட்டுக்குரிய ஃபார்மேட் எடுத்து எழுதியிருக்கேன். டெபிட் சைட் பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ருபீஸ், கிரெடிட் சைட் பர்டிகுலர்ஸ் யூனிட்ஸ் ருபீஸ் அப்படின்னு காலம்ஸ் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். டெபிட் சைடு உங்களுக்கே தெரியும், எப்போதுமே நம்ம என்னென்ன இன்ஃபர்மேஷன்ஸ் ரெக்கார்ட் பண்ணுவோம். எக்ஸ்பென்சஸ், முக்கியமாக டைரக்ட் மெட்டீரியல், லேபர் எக்ஸ்பென்சஸ் இல்லையா. ஸோ நமக்கு ப்ராப்ளமில் இந்த 3 இன்ஃபர்மேஷன்ஸும் கொடுத்துருந்தாங்க. நம்ம ரீட் பண்ணும்போது செக் பண்ணினோம் இல்லையா. 2 மெட்டீரியல்ஸ், வேஜஸ் அண்ட் ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் நமக்கு கொடுத்துருந்த எக்ஸ்பென்சஸ் இல்லையா. நான் எடுத்து எழுதிட்டேன். அமௌண்ட் என்னென்னு பார்க்கலாமா. மெட்டீரியல்ஸை பொறுத்த வரைக்கும் 2000 kgs யூனிட்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அந்த 2000 யூனிட்ஸ் எடுத்து எழுதிக்கிறேன். 5 per kg. ஓகே, 5 per kgனா 2000 kg. அப்போ நீங்கள் அட் ₹5 per kg மல்டிப்ளை பண்ணுங்கள். 5 into 2000 உங்களுக்கு என்ன அமௌண்ட் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 10,000 கிடைக்கும். ஓகேவா. அடுத்து நம்ம என்ன ரெக்கார்ட் பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் வேஜஸ். டைரக்ட் வேஜஸ் பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு ₹900 கொடுத்துருக்காங்க, எடுத்து எழுதிக்கிறேன். அடுத்து ப்ரொடக்ஷன் ஓவர் ஹெட்ஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து ₹500 கொடுத்துருக்காங்க, அதையும் நான் இங்கே ரெக்கார்ட் பண்ணிக்கிறேன். நமக்கு ப்ராப்ளமில் என்ன கொடுத்துருந்தாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நார்மல் லாஸ் வந்து பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ பர்சன்டேஜில் கொடுத்துருந்தாங்க அப்படின்னா நம்ம வந்து அதை கேல்குலேட் பண்ணணும். நார்மல் லாஸ் எப்போதுமே நம்ம எங்கே ரெக்கார்ட் பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா கிரெடிட் சைடில் ரெக்கார்ட் பண்ணணும் இல்லையா. ஸோ நான் கிரெடிட் சைடில் பை நார்மல் லாஸ் அப்படின்னு எடுத்து எழுதிக்கிறேன். எவ்வளோ அப்படின்றது பார்த்தீங்கன்னா 10% ஆஃப் த இன்புட் இல்லையா. ஸோ 10% ஆஃப் த இன்புட் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கலாம். இன்புட் பார்த்தீங்கன்னா 2000ல் நம்ம இப்போது 10% கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, மொத்தம் 200 யூனிட்ஸ் கிடைக்கும். இப்போ நமக்கு ப்ராப்ளமில் பார்த்தீங்க அப்படின்னா என்ன கொடுத்துருக்காங்க இன்ஃபர்மேஷன். ₹3க்கு அதை வந்து சேல் பண்ணுறாங்கன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த 200 அட் ₹3 இல்லையா. ஸோ அட் ₹3 அப்படின்னும் போது மல்டிப்ளை பண்ணால் நமக்கு 600 தான் எவ்வளோ இந்த நார்மல் லாஸ். இப்போ நம்ம ப்ராப்ளமில் கொடுத்துருக்க எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ரெக்கார்ட் பண்ணிட்டோம். ஸோ நம்ம பேலன்ஸ் பண்ணலாம். பேலன்ஸ் பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு நான் யூனிட்ஸ் செக் பண்ணுறேன். டெபிட் சைட் 2000 யூனிட்ஸ் இருக்குது. கிரெடிட் சைட்லேயும் அப்போ நமக்கு இன்னொரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருந்தாங்க. ஆக்சுவல் அவுட்புட் கொடுத்துருந்தாங்க இல்லையா. ஸோ இது வந்து ஆக்சுவல் அவுட்புட், ஃபினிஷ்டு ஸ்டாக் கிடையாது. நான் இந்த ஆக்சுவல் அவுட்புட்டை எடுத்து எழுதிக்கிறேன். 1850 யூனிட்ஸ் கொடுத்துருந்தாங்க. ஓகேவா. இப்போது இந்த யூனிட்ஸை செக் பண்ணுங்கள். டெபிட் சைட் 2000 கிடைக்குது, கிரெடிட் சைட் பார்த்தீங்கன்னா 2050 கிடச்சிருக்கு. ஓகேவா. அப்போ நம்ம பேலன்ஸ் பண்ணணும். பேலன்ஸ் பண்ணினா 50 யூனிட்ஸ் எங்கே கம்மியாக இருக்குது, டெபிட் சைட் கம்மியாக இருக்குது. டெபிட் சைட் கம்மியாக இருக்குது, பேலன்ஸிங் ஃபிகர் வருது அப்படின்னும் போது அது வந்து நமக்கு அப்நார்மல் கெயின். ஓகே, ஸோ இன்ட்ரடியூஸ் பண்ணது 2000 யூனிட்ஸ் தான். அவுட்புட்டில் 2050 யூனிட்ஸ் கிடச்சிருக்கு அப்படின்றது நமக்கு வந்து அப்நார்மல் கெயின். ஸோ அந்த 50 யூனிட்ஸ் எடுத்து எழுதியாச்சு. இப்போது நம்ம இந்த அப்நார்மல் கெயினோட அமௌண்ட் என்ன அப்படின்றத கண்டுபிடிக்கணும். ஓகே, இந்த அப்நார்மல் கெயினோட அமௌண்ட்டு கண்டுபிடிக்கிறதுக்கு உங்களுக்கு
ஃபார்முலா கொடுத்துருக்காங்க ப்ராப்ளமில். ஸோ ஃபார்முலா என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. பேஜ் நம்பர் 10.5 கொடுத்துருக்காங்க டிஎஸ் ரெட்டி புக்கில். வேல்யூ ஆஃப் அப்நார்மல் கெயின் வந்து நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் டிவைடட் பை நார்மல் அவுட்புட் இன்ட்டு யூனிட்ஸ் ஆஃப் அப்நார்மல் கெயின் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஓகே, ஸோ இப்போ நம்ம இதை கேல்குலேட் பண்ண போகிறோம். அப்நார்மல் கெயின் வந்து கேல்குலேட் பண்ண போகிறோம். நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கும் ஃபார்முலா இருக்குது. என்னன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் மைனஸ் ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ். ஸோ இது நம்ம ஃபஸ்ட்டு என்ன கண்டுபிடிக்க போகிறோம்னா நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட். ஓகே, இதுக்கு என்ன ஃபார்முலா கொடுத்துருந்தாங்கன்னு பார்த்தீங்கன்னா எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் இல்லையா. எக்ஸ்பெண்டிச்சர் ஆஃப் த ப்ராசஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா இந்த டெபிட் சைடு இருக்கிறது தான் எக்ஸ்பென்சஸ். டோட்டல் பண்ணிங்கன்னா 11,400 கிடைக்கும். மைனஸ் நமக்கு வந்து என்ன சொன்னேன், ஸ்கிராப் வேல்யூ ஆஃப் நார்மல் லாஸ். ஃபார்முலாவை படிச்சுக்கோங்க, அப்போ தான் கேல்குலேஷன் ஈஸியாக புரியும். டெபிட் கிரெடிட் சைடில் நமக்கு நார்மல் லாஸோட அமௌண்ட் இருக்குது இல்லையா 600. ஸோ அதை நம்ம மைனஸ் பண்ணிக்கலாம். இது நார்மல் காஸ்ட் ஆஃப் நார்மல் அவுட்புட் டிவைடட் பை நார்மல் அவுட்புட். இந்த நார்மல் அவுட்புட் கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன ஃபார்முலான்னு பார்த்தீங்கன்னா இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். இப்போ நான் வந்து டிவைடட் பை நார்மல் அவுட்புட் கண்டுபிடிக்க போகிறேன். இன்புட் மைனஸ் நார்மல் லாஸ். இன்புட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2000 யூனிட்ஸு. நார்மல் லாஸ் நம்ம அந்த பர்சன்டேஜ் கேல்குலேட் பண்ணோம் இல்லையா 200 யூனிட்ஸு. ஸோ இதையும் நம்ம போட்டுக்கலாம். அடுத்து பார்த்தீங்கன்னா ஃபார்முலாவில் என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க, யூனிட்ஸ் ஆஃப் அப்நார்மல் கெயின். எவ்வளோ கெயின் வந்து நமக்கு கிடச்சிருக்கு, நம்ம யூனிட்ஸ் கேல்குலேட் பண்ணிட்டோம் 50 யூனிட்ஸ் இல்லையா. ஸோ இப்போ நீங்கள் கேல்குலேட் பண்ணால் 300 ருபீஸ் கிடைக்கும். இதுதான் என்னன்னு பார்த்தீங்கன்னா வேல்யூ ஆஃப் அப்நார்மல் கெயின். இந்த வேல்யூவை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ரெக்கார்ட் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ ஃபஸ்ட்டு எப்போவுமே ப்ராசஸ் காஸ்டிங்கில் யூனிட்ஸை செக் பண்ணிவிடுங்க. அப்நார்மல் லாஸாக அப்நார்மல் கெயினான்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும். இந்த அமௌண்ட்டு 300 இல்லையா, அந்த 300 நான் ரெக்கார்ட் பண்ணிட்டேன். இதுக்கப்புறமா நீங்கள் என்ன பண்ணலாம், இங்கே வந்து பேலன்சிங் ஃபிகர் யூனிட்ஸை நீங்கள் பேலன்ஸ் பண்ணிடலாம் 2050. ஸோ இந்த பக்கமுமே நமக்கு என்ன கிடச்சிருச்சு 2050. அடுத்து நம்ம என்ன செக் பண்ணணும்னா அமௌண்ட் காலம். அமௌண்ட் காலம் பார்த்தீங்கன்னா இங்கே நமக்கு எவ்வளோ கிடச்சிருக்கு அப்படின்னு செக் பண்ணுங்கள். 11,400, இங்கே 300, 11,700. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நமக்கு 600 தான் இருக்குது இல்லையா. ஸோ இந்த பேலன்சிங் ஃபிகர் தான் யூனிட்ஸ்க்கு வந்து டெபிட் சைடில் பேலன்சிங் அமௌண்ட் வந்தது. இங்கே வந்து அவுட்புட்டோட பேலன்சிங் ஃபிகர் 11,100. ஓகேவா. ஸோ டோட்டல் நமக்கு 11,700 இருந்தது இல்லையா, அதை நம்ம பேலன்ஸ் பண்ணுறோம். எப்போவுமே இந்த அவுட்புட்க்கு வந்து நீங்கள் என்ன பண்ணணும்னா பெர் யூனிட் கண்டுபிடிக்கணும் இல்லையா. ஸோ அதை மறந்துடக்கூடாது. பெர் யூனிட் எப்படி கண்டுபிடிக்கணும்னா இந்த அமௌண்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ் 11,100 டிவைடட் பை 1,850 நீங்கள் கேல்குலேட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 6 ருபீஸ் கிடைக்கும். ஓகே, எப்படி கேல்குலேட் பண்ணுறோன்றதையும் இங்கேயே போட்டுருங்க. அமௌண்ட்டு டிவைடட் பை நம்பர் ஆஃப் யூனிட்ஸ். இன்றைக்கி நான் உங்களுக்கு சொல்லி கொடுத்துருக்கக்கூடிய ப்ராசஸ் காஸ்டிங் வித் அப்நார்மல் கெயின் ப்ராப்ளம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். டவுட்ஸ் ஏதாவது இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நன்றி.